ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பனானா பேன் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தோல் உரிச்சு எடுத்த 2 வாழைப்பழத்தை பவுலில் சேர்த்து நல்லா மசித்துக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் பழத்தை. இந்த மாதிரி நல்லா நம்ம மசித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு போல் சீனியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் போல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 சொட்டு போல் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி வாழைப்பழத்தோடு ஒன்று சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே 1 கப்பு போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு கூடயே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மைதா மாவை நல்லா சலிச்சு நம்ம மசிச்ச வாழைப்பழத்தோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு சேர்த்துருக்க மைதா மாவை வாழைப்பழத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பேன் கேக் எடுத்து ஊற்றுற பக்குவத்துக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி நல்லா திக்காகவே கலந்து எடுத்துக்கோங்க. தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் போல் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு கரண்டியில் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கலாம். தவால ஊற்றினதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேன் கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ஒரு பேன் கேக் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. எசன்ஸ் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நமக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த பேன் கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா வெந்து முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ பனானா பேன் கேக்கை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.